லட்சம் மக்கள் கூடியிருந்தாலும் கூட இது ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பல, இது ஏன் எந்த நியூஸ்லையும் கவர் பண்ணல? மதுரை தெப்பத்தேர் திருவிழா நடக்குதுன்னு தான் நீ சொல்லுவியே தவிர்த்து யாரால் நடக்குது, எதற்காக நடக்குது, எப்படி நடக்குது, எத்தனை வருஷம் ஏன் தொடர்ச்சியாக நடக்குது, ஏன் இந்த குறிப்பிட்ட நாகபிராஸ் குடும்பத்துக்கு அக்னிவீர குடும்பம் இவங்க மட்டும் இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்கன்ற கேள்விக்கு யாரும் பதில் தர மாட்டாங்க. கோயில் நடக்கிறோம், அதான் உலகத்திலேயே அழகர் கோயில் பெரிய விமர்சையான திருவிழா சித்ரா திருவிழா. அந்த சித்திர திருவிழாவில் கிட்டத்தட்ட 156 வரிகள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டகப்பிடிக்காரரும் கட்டுவாங்க. ஆனால் அழகர் வெளியில வரணும்னா தேவேந்திர குல வேளாளர் ஒருத்தருக்கு அவர் எங்களுக்கு வரி கட்ட நாங்கள் அனுமதி கொடுத்தாதான் அவர் வெளியிலே வர முடியும். இதுதான் வரலாறு. நாகப்பிரகாஷ் குடும்பர் மீனாட்சி அம்மன் கோவிலின் மரபு வழி வாரிசு பாண்டியர் வம்சம். இந்த மல்லரிடம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு பாண்டிய மரபினர்கள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இது இயற்கை, இது சாதி கிடையாது. இது வந்து மாபெரும் தமிழ் இனம். இந்த இனம், இது மல்லர்ன்றது ஒரு பேரினம். அதிலிருந்து கிளைத்தவர்கள் இத்தனை குடிகளும் இன்னைக்கு அது என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மதுரையில் தை மாதம் நடக்கக்கூடிய தெப்பத் திருவிழா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இங்கே நாகப்பிரகாஷ் குடும்பர் அண்ணன் அவருடைய இந்த முதல் மரியாதை வந்து எப்பவுமே இறைவனுக்கும், இறைவன் கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை எப்பவுமே அண்ணனுக்கும் வந்து தாராளமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கைங்கரியம் அண்ணன் எத்தனை வருஷமாக வந்து செஞ்சுட்டு இருக்காரு, இந்த கைங்கரியம் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த கைங்கரியம் அவ்வளோ சீக்கிரம் மதுரைக்குள்ளே யாருக்குமே வந்து கிடைக்காத ஒரு கைங்கரியம். இது நீங்கள் எத்தனை வருடங்களாக செய்துட்டு இருக்கிறீங்க, இதற்குரிய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நாகப்பிரகாஷ் குடும்பர் மீனாட்சி அம்மன் கோவிலின் மரபு வழி வாரிசு பாண்டியர் வம்சம். நான் இது தொட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 வருஷமாக செஞ்சுட்டு வந்துட்டு. சரிங்களா? பக்கா ரெக்கார்டு வந்து ஒரு 180 வருஷத்துக்கு இருக்குது. சரி, பக்கா இருக்குது, ரெக்கார்டு இருக்குது எல்லாத்துக்கும். அது வந்து எனக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அதுக்கு முன்னாடி நாகலிங்க குடும்பம், அதுக்கப்புறம் கருங்கன் குடும்பம், அதுக்கப்புறம் நாகலிங்க குடும்பம், இப்போ நான் நாகப்பிரகாஷ் குடும்பம். இது வந்து வழியாக செஞ்சுக்கிட்டு வர்றது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் தொட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு அப்புறம் என் வீட்டுக்காரமாக செய்வா, என் வீட்டுக்காரமாக எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, அது தொட்டு செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு என்ன நான் மட்டும் இது இந்த என்னுடைய நான் இந்த இந்திர குலத்தில் பிறந்த எனக்கு மட்டும் இந்த மரியாதைன்னு கிடையாது. சரி, தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மோஸ்ட்டில் வந்து எங்கள் சமுதாயத்திற்கு வந்து இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அவங்க வழியாக அவங்களும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சிலதை இழந்ததை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதற்கு உதாரணம் பழனி கோயில். இழந்ததை மீட்டெடுத்து கொண்டு வந்தாப்புல அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள். புரியுதுங்களா? அதுவும் காலத்தில் செப்பரில் பதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால் வந்து எங்களுடைய வம்சாவளிக்கு வம்சத்துங்கிறது வந்துக்கிட்டே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. நானும் செய்வேன், எனக்கு அப்புறம் எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரிங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் செஞ்சுட்டு இருக்காங்களா, இல்லை வேறு ஏதேனும் கோயில்களுக்கும் நீங்கள் அதை செய்துட்டு இருக்கீங்க? அனைத்து தமிழ் சமூகங்களுக்கு வணக்கம். இன்றைய தைப்பூச திருநாளில் எங்கள் பெரும்பாட்டன் முருகப்பெருமானை வணங்கி கொண்டு இந்த மதுரை அனுப்பானடி தெப்பத்தேர் திருவிழாவானது பன்னெடுங்காலமாக பாண்டியர் காலத்திலிருந்து வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. மதுரையின் பூர்வீக கிராமங்கள் மாடக்குளம், அனுப்பானடி, அவனியாபுரம், விளாச்சேரி, திருப்பரங்குன்றம், பழங்கானத்தம், இந்த 6 கிராமங்கள் தான் மதுரையோட தாய் கிராமங்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற இவங்களோட உறவுகள் தான் மதுரையில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் கோயில், அழகர் கோயில், பாண்டி கோயில் என எல்லாருமே மரபுரிமை வாரிசுகளாக இன்றளவும் இன்னைக்கு வரையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, மதுரை பழங்கானத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவலன் பொட்டலில் இன்றைக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு தான் அதுக்குண்டான இடுகாடுகள் அங்கே இருக்குது. அங்கே தான் கோவலன் இடுகாடில் பிழைக்கப்பட்டிருக்காரு. அதுவே மிகப்பெரிய வரலாற்று சான்று. அதோட வம்சாவளிகள் நாங்கள் இன்றைக்கி தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மீனாட்சி, அவங்க பேர் அங்கேயர் கன்னி. மீனாட்சின்ற பிற்காலத்தில் பேரிடப்படுது. மீனாட்சி வந்து ஒரு சின்ன விஷயந்தான், எல்லாருமே மக்கள் தான். ஆனால் ஏன் இந்த சமூகத்துக்கு, குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் நடக்குது அப்படின்னா, இது சமூகம் முடியாது, வாழ்வியல், இது இயற்கை யதார்த்தம்.
இன்றைக்கி தெய்வமாக இருக்கிறது உங்களுக்கு தெய்வம், எங்களுக்கு மூதாதையர். இந்த மூதாதையர் வந்து எங்களோட விழாவில் அவங்களே முன்னாடி இருந்து வருவாங்க. இது நாங்களாகவே செஞ்சுக்கிட்டுறது. இன்றைக்கி இருக்க சொசைட்டி கட்டமைப்பில் வந்து இந்த அரசாங்கம் HRNC டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா இது முழுக்க நாங்களே எடுத்து செய்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த நவநாகரிக காலத்தில் இந்த மாதிரி செட்டப்ஸ் இருக்குது. ஆனால் என்ன தான் எவ்வளோ நாகரிகம் வளர்ந்தாலும் கூட இந்த மாதிரி மரபு ரீதியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் தடுக்கிறதுக்கு சில அரசியல் காரணங்களாக நிறைய செயல்பாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு முதற்கொண்டு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மரபு ரீதியில் வந்து இன்றைக்கி நேரத்தில் பழனி செப்பேட்டில் கிபி 1528 தெளிவாக கல்லும் காவேரியும் இருக்கும் வரை புல்லும் பூமியும் இருக்கும் வரை இந்த தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த உலகம் எத்தனை யுகத்துக்கு முன்னாடி தோன்றியிருந்தாலும் சரி, இந்த உலகம் இத்தனை யுகத்துக்கு பின்னாடி அழிந்தாலும் சரி, அன்னைக்கு வரைக்கும் இந்த மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு பாண்டிய மரபினர்கள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இது இயற்கை, இது சாதி கிடையாது. இது வந்து மாபெரும் தமிழ் இனம். இது மல்லர்ன்றது ஒரு பேரினம். அதிலிருந்து கிளைத்தவர்கள் இத்தனை குடிகளும் இன்றைக்கி அது பெரிய நீட்சியாகி பெரிய தனிப்பெரும் சமூகமாக போயிடுச்சு. தமிழர் குடிகள் உலகளாவிகளாக குடும்ப நாகரிகத்தை தோற்றுவித்தக பல்லர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர்னு பல மேலை நாட்டு அறிஞர்கள் முதற்கொண்டு சொல்லிட்டு போயிட்டான். அந்த குடும்பர் வாழ்வியை தாங்கி இன்றைக்கும் இருக்கக்கூடிய குடும்பர்கள் ஒன்னொல்லி தேவேந்திர குல வேளாளர்கள். அவர்கள் தான் மதுரை பூர்வீக குடி மக்கள். உலகம்லாவிகளை தமிழ்நாட்டில் இருக்க 400 கோயிலுக்கும் மேற்பட்ட கோயில், அனைத்து மரபு குடிகள், அனைத்து கோயில்களும் மரபு சடங்குகள், மரபுரிமை வாரிசுகள் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான் இருக்கிறாங்க. வேறு யாருமே இருக்கிற கிடையாது. 400 சமூகங்கள் தமிழகத்தில் இருக்குது. 400 சமூகங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு 5-6 சமூகங்கள் அல்லது அதிகபட்சம் 7 சமூகங்கள் மட்டும்தான் கோயிலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் மரபு ரீதியான வாரிசு சீரிய நடக்கிற விஷயங்களும் தேவேந்திரோட சமுதாயத்தில் நடக்குதும். உதாரணத்துக்கு பிள்ளைமார் சமூகம் இருக்கும், செட்டியார் சமூகம் இருக்கும், முதலியார் சமூகம் இருக்கும். ஏனைய சமூகங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக உள்ளே வந்திருப்பாங்க இன்பிட்வீன் டைமில். ஆனால் ஆதி காலத்திலிருந்து ஏன்னா அந்த கடவுளே தேவேந்திர குல வேளாளர் தான். இது வந்து பெருமைக்காகவோ இல்லை நாங்கள் தான் மிகப்பெரிய சமூகம்ன்ற காட்டுவதற்காக கிடையாது. இயற்கை நீதி அதுதான். இது எல்லா வரலாற்று தரவுகளும் இருக்குது. இப்போ கீழடி நாகரிகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கொற்கை நாகரிகமாக இருக்கட்டும் சரி, இல்லை ஆதிச்சநல்லூர் குடும்பநல்லூர் ஒரு அகழ்வாயிரம் சரி, எல்லா இடத்துலையுமே அவன் கிடைக்கப்பட்ட ஒரே சான்று குடும்பரின் வரலாறு மட்டும்தான். இது யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அரசியல் காரணமாக ஒரு பொலிட்டிக்ஸில் ஒரு சூழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து அது வேறு விதமாக போயிடலாம். பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் ஒடுக்குமுறைகள் இருக்குது. அடக்கி இந்த விஷயங்கள் வெளிவராமல் பண்ணிடுவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய நிகழ்வு மதுரையில் நடக்குது. இத்தனை லட்சம் மக்கள் கூடியிருந்தாலும் கூட இது ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பல? இது ஏன் எந்த நியூஸ்லையும் கவர் பண்ணல? மதுரை தெப்பத்தேர் திருவிழா நடக்குதுன்னு தான் நீ சொல்லுவியே தவிர்த்து யாரால் நடக்குது, எதற்காக நடக்குது, எப்படி நடக்குது, எத்தனை வருஷம் ஏன் தொடர்ச்சியாக நடக்குது, ஏன் இந்த குறிப்பிட்ட நாகபிராஸ் குடும்பத்துக்கு அக்னிவீர குடும்பம் இவங்க மட்டும் இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்கன்ற கேள்விக்கு யாரும் பதில் தர மாட்டாங்க, மறைக்கிறாங்க. அப்போ இது வெளியில் வரணும். திருப்பரங்குன்றம் நடக்கிற நிகழ்வாகட்டும் அதே தான், அழகர் கோயில் நடக்கிறோம் அதான். உலகத்திலேயே அழகர் கோயில் பெரிய விமர்சையான திருவிழா சித்ரா திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவில் கிட்டத்தட்ட 156 வரிகள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டகப்பிடிக்காரரும் கட்டுவாங்க. ஆனால் அழகர் வெளியில் வரணும்னா தேவேந்திர குல வேளாளர் ஒருத்தருக்கு அவர் எங்களுக்கு வரி கட்ட நாங்கள் அனுமதி கொடுத்தா தான் அவர் வெளியிலே வர முடியும். இதுதான் வரலாறு. இது போன்ற வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டாள் கோயில் வரலாறு எடுத்துக்கோங்க. உலகத்திலே ஆண்டாள் கோயில் வரலாறு பெரிய ஒரு ஃபேமஸான எல்லாருக்கும் தெரியும். ஆண்டாள் கோயிலில் அது ஆண்டாள் கோயில் மரபுரிமை வாரிசில் வாழக்கூடிய ஊர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் தேவேந்திர சமுதாயம் தான். அவங்களும் வந்து அந்த ஊரில் ஏதாவது ஒரு இறப்பு சங்கடம் நடந்துருச்சு அப்படின்னா கோயில் கருவறையே மூடப்படும், கோயில் நடையே சாத்தப்படும். அப்போ என்ன அர்த்தம்? அது அவங்க வீட்டில் நடந்த துக்க நிகழ்வு அர்த்தம். அது வந்து இன்றைக்கி தேவை, இன்றைக்கி சாமி கோவில் இருக்கலாம், எங்களுக்கு மூதாதையர். அப்போ அந்த மூதாதையர் வீட்டில் துக்க நிகழ்வு, அதனால் நடைய சாத்துறான். வேறு எந்த சமூகத்துக்காக நடக்குமா? நான் இத்தனையே ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லா சமூகமும் இருக்கும், எல்லா சமூகமும் இருக்கிறாங்க. கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சமூகம் எல்லாமே இருந்தாலும் கூட ஏன் இந்த குறிப்பிட்ட சமூகத்தில் ஒரு துக்க நிகழ்வு நடக்கும்போது கோயில் கருவறை சாத்துறாங்க? கோவிலிருந்து கோடி துணி போகும். எந்த வரலாறு உண்டு? கோடி துணி கோயிலிருந்து போக பிறந்த வீடு என் கோவில், ஏன் நான் வாழ்ந்த இடம், நாங்கள் ஆண்ட பூமி. நாங்கள் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி ஆண்டாள் கோயில் இருக்க 40 ஏக்கர் நிலத்தையும் நாங்கள் தேவேந்திர தான் வச்சுருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க நிலத்தையும் உளவடை சமூகம் நாங்கள் தான் இன்றைக்கி 10 நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பின்னாலங்களில் HRNC வந்ததுக்கப்புறம் நிலங்களை வந்து மாட்டு சமூகம் டெண்டராக விட்டுறாங்க. அது வேறு. மரபு ரீதியாக நீ வாங்கியிருக்கியா, டெண்டராக வாங்கியிருக்கேன்றதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ இது மாதிரி கேள்விகளை சரியான முறையில் அடுக்கும் போதே தெரிஞ்சு போயிடும். யாருக்கானவர்கள், யார் எப்படி வந்தவர்கள், எதன் வழி வந்தவர்கள், யார் மூத்த குடி, முதன்மையான குடி, இடைக்குடி, நடுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் எல்லாருக்கும் தெளிவாக தெரிந்த அரசியல் தெரிந்திருந்தாலும் கூட வேணுமென்றே இந்த விஷயங்களை வந்து மறைக்கப்படுது. ஆனால் யாராலையும் ஆதவனை கையால் மறைக்க முடியாத மாதிரி தேவேந்திர குல சமூகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு மறைக்க முடியுது. ஏன்னா 1-2 இது கிடையாது, கிட்டத்தட்ட 12 பல பிரிவுகளை கொண்டது தேவேந்திர குலன்ற இன்றைக்கி ஒரு காமன் ஐடென்டிட்டி. ஆனால் மல்லர் பல்லர் குடும்பர் அங்கே பல்லர் அப்படின்னு பல பிரிவுகள் இருக்குது. உலகம் பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வேறு இது இருக்கும்.
ஊர் நீங்கள் பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 ஊர் பேர்கள் தமிழ் பேர்கள், அது எல்லாமே குடும்ப வாழ்வியல் சார்ந்த தேவேந்திர குல சமுதாயம் சார்ந்த பேர்கள் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ எல்லாத்தையும் இங்கே ஆய்வுக்கு உட்படுத்தும் போது சுற்றி பார்த்தா இங்கே வந்து நின்று ஆகணும். தமிழர் கூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் வரலாறு இல்லாமல் தமிழர் வரலாறு கிடையாது. இதை நான் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன். இது யாரும் எதிர்க்கும் நோக்கம் கிடையாது. எல்லாரும் மக்கள் தான், எல்லாரும் நம்மவர்கள் தான், எல்லாரும் நம்ம உறவுகள் தான், எல்லாரும் சரியாக இருக்கும். ஆனால் நான் தான் பெரியவன் எங்களுக்கு கீழேன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அப்போ நான் ஏன் உண்மையான வரலாறு பேசும்போது எனக்கு நீ கீழேன்ற நான் தெளிவுபடுத்திடுவேன். எங்களோட நோக்கம் அதுவல்ல. ஆனால் நீ கீழே படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா நான் தாய்க்குடி தலைக்குடி சமூகம். இன்னொரு பிரச்சனை அதுதான். லாஜிக்காக என்னன்னா, ஒரு அம்மா தாய் இருக்காங்கன்னா தாய் வந்து வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு பார்சியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. தாய் அந்த தண்டனையோ ஏற்றுக்குவாங்க, இல்லை குழந்தைகளுக்கு நடக்க சண்டையை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த தாய்க்குடி தலைக்குடி சமூகம் நாங்கள் எல்லாரும் நல்லா இருந்துட்டு போட்டோம், நல்லா இருந்துட்டு போட்டோம், நல்லா இருந்துட்டு போட்டோன்னு உதவி பண்ணி நீங்கள் வீழ்ந்து போய் கிடக்கும். நிலை உடைமை சமூகம் தேவேந்திர உலக சமூகம் தான். மதுநிலைத்த குடிகள் தேவேந்திர உலக சமூகம் தான். யாரையும் மறுக்க முடியாது. இன்றைக்கும் நில உடைமை சமூகம் நாங்கள் தான் இருக்கிறோம். நாங்கள் தான் விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் போடுற நெல்லைத்தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும், எந்த சமயபுரம் மாரியம்மன் யாராக இருக்கட்டும், எங்கிட்ட தான் வந்து தானமாக அவங்க வாங்குறாங்க. அதோட அர்த்தம் என்ன? ஏன் மேன்மக்கள் இது யாருமே உழைக்க முடியுது இல்லையா? இது போன்ற வரலாற்று தரவுகள் அனைத்து தமிழ்ச்சும் புரிஞ்சு கொண்டு தமிழர் தேசம் படைக்கணும். தமிழர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். அனைத்து சமூகமும் சண்டையிடாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒத்துமையாக வளமும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்லி நினைக்கும் போதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. உங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் மத்தியில் போய் சேரும். இன்னைக்கு இல்லை அப்படின்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் மத்தியில் போய் சேரும். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் தான் இது வந்து உலக மக்களுக்கு எடுத்துரைக்கணும். பெரும்பான்மை மீடியாக்கள், நியூஸ் சேனல்கள் இது புறக்கணிக்கிறாங்க. அது திட்டமிட்ட சதி தான். அதில் எங்களுக்கு மறுக்க கிடையாது. யாராலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யாராலையும் எவராலையும் எந்த கால சூழ்நிலையும் தடுக்க முடியாது. எங்களோட இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது. நன்றி, வணக்கம். நன்றி.